गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். நம்ம சத்குருநாதோட பரம கிருபையால உபனிஷத் சாரமான கலிதர்ம உந்தியார் அப்படிங்கிற நம்ம குருநாதர் நமக்காக அருளி செய்திருக்கிற ஒரு அருமையான ஒரு கிரந்தம். அதுல 7வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம குருநாதர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னா, ஆரம்பத்துல இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிச்சு பகவான் ஒருத்தர் இருக்கார், பகவான் ஒருத்தர் இருக்கிறதுனாலேயே நாஸ்திகவாதம் பொய்யாச்சு, இயற்கைவாதம் பொய்யாச்சு. பகவான் ஒருத்தர் இருக்கார், அவர் நம்ம கூட பேசுறார், அதை நம்ம கேட்கலாம், நம்ம காதால் நம்ம கேட்கலாம், அவரை பார்க்கலாம், நம்ம கண்டிப்பா அவரை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த வாழ்க்கை, இந்த உலகம் எப்படி ஓடுறது அப்படி அது வரைக்கும் கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போன ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொல்றார், தோன்றியது அழியும், அழிந்தது தோன்றும், தோன்றி தோன்றி அழியும். இட்ஸ் அ சைக்கிள். லைஃப் வந்து இந்த உலகம் வந்து இட் இஸ் ரன்னிங் ஆன் அ சைக்கிள் அப்படின்னு சொல்றார். What is created will be destroyed. What is destroyed will be created again. It's a cycle அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. அதே மாதிரி தான் போனாட்டி பார்க்கும்போது we saw an example. ஒரு ஸ்டார் எப்படி உண்டாருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மனுஷாலாம் நம்ம வாழ்க்கையிலேயே எப்படி நம்ம வந்து இட்ஸ் அ சைக்கிள், கர்மாக்கள்லாம் எப்படி how our life, our birth is being influenced by the karmas of our previous ஜென்மாஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து நமக்கு இட் இஸ் ப்ரூவன், குருஜி நம்ம குருநாதர் சொல்ற இட் இஸ் ப்ரூவன் தட் லைஃப் இஸ் லைக் இஸ் அ சைக்கிள் அப்படிங்கிற. இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கிறது, ரைட்? இட்ஸ் அ சைக்கிள்னு பார்க்குறோம், பகவான் ஒருத்தர் இருக்காரு, இந்த உலகம் ஓடின்னு இருக்கு, எல்லாம் நடக்கிறது நம்ம கண்ணால பார்க்குறோம். ஏன் நடக்கிறது, ரைட்? there is a purpose for everything இல்லையா. there should be a purpose for everything. நம்ம வாழ்க்கை நம்மளே எடுத்துட்டா கூட any little thing we do, any small thing we do, there is a purpose for what we do. நம்ம ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா கூட there is a purpose, there is a reason for what we are doing, right? அதுதான் நம்ம குருநாதர் இந்த இடத்துல சொல்றார். if we take, நம்ம வந்து இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே the most important thing is to self evaluation is very important இல்லையா. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே we should ask ourselves the question why, right? so நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா why am I doing it அப்படிங்கிறது we need to get to the bottom of it, right? the root நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. so if we keep asking ourselves the question why, what we will find, what we will discover is that anything we do it in the search of happiness. Anything we do, no matter how small or big, we do it because we believe that that will give us happiness, right? We are all searching for happiness, we are all chasing happiness. அதுதான் குருநாதர் இந்த இடத்துல சொல்ற, நம்ம தப்பான விஷயத்தை சேஸ் பண்றோம். அதாவது we have a மாயினால உண்மையான ஹாப்பினஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு குருநாதர் சொல்றாருங்க.